அங்க கூட்டிட்டு போய் அவர் செய்யறது அவங்களோட கைபேசியை பறிமுதல் செய்யறது. பறிமுதல் செஞ்சு அதுல இருக்கிற செய்திகளை எடுக்கிறது. அந்த செய்திகள் பல நேரங்களில் வெளியே இருக்கு, தொடர்ச்சியாக வெளியாகிட்டே இருக்கு. அப்போ அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சிக்காரங்களோட கைபேசியில் இருக்கிற காணொலிகள், உரையாடல்கள் இதெல்லாம் வெளியே வருது. அதே போல இன்னொரு பக்கம் இவரே போயிட்டு ஒரு காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டில் பேசுறாரு, அந்த காட்சி வெளியாகுது. அப்போ இவர் உண்மையிலே கண்காணிப்பாளராக இருக்காரா, இல்லை ஏதாவது இந்த மாதிரி காணொலி வெளியீட்டாளராக இருக்கிறாருன்ற கேள்வி வருமா வர? இல்லை, அந்த ஆடியோக்களை ஒளிநாடாக்களை திருச்சி எஸ்பி வருண்குமார் தான் வெளியிடுகிறாருன்னு கார்த்திகை செல்வன் சொல்ல வராரா? அவரோட ஆளுகைக்குட்பட்ட இடத்துல தான் இவங்க கைது செஞ்சு கொண்டு போகப்பட்டிருக்காங்க. அவர் ஆளுகைக்குட்பட்டு தான் அந்த கைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அதில் இருக்கிற காணொலிகள், உரையாடல்கள், ஸ்கிரீன்ஷாட்டு உட்பட எல்லாம் வெளியே வருது. அதுக்கு புகாரும் கொடுத்துருக்காங்களா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறையும் கொடுத்துருக்கீங்க, சாட்டை துரைமுருகனும் கொடுத்துருக்கிறாரு. அந்த புகார்களின் மீதான நடவடிக்கை என்ன? இத்தனை மாதங்கள் ஆகுது.